இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறது ஒரு விலங்கு இலையத்தினூடாக பாயில குருதி. நீங்கள் பார்க்கலாம், இந்த குருதி ஒரு திரவ இலையம். இது குருதி கலன்களூடாக பாயும். இப்படி செல்லும்போது குருதியில் இருக்கிற கலங்களுக்கு தேவையான பொருட்களை கலங்களுக்கும், கலங்களில் இருக்கிற கலங்களுக்கு தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் கலங்களில் இருந்து குருதிக்கும் இது விநியோகம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும் இந்நேர பாடம் என்னன்னு சொல்லி. இந்நேர பாடம் குருதி சுற்றோட தொகுதி. குருதி சுற்றோட தொகுதி ஒரு மிக முக்கியமான பொருள். உங்களுக்கு தெரியும், எங்களோட மூளை உடம்புல எல்லா விதமான செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிற ஒரு உறுப்பு. அதே மாதிரி குருதி உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒன்றிணைக்கிற ஒரு மிக முக்கியமான நிலை. இந்த குருதி இல்லைன்னு சொன்னால் சமீபாட்டு தொகுதியில் உற்பத்தி செய்யப்படுற குளுக்கோஸோ, அப்படி இல்லாட்டி சுவாச தொகுதியில் இழுக்கப்படுற ஆக்சிஜனோ மனித உடம்புடைய கலங்களை சென்றடைய முடியாது. அது மட்டும் இல்லாமல் கலங்களில் இருக்கிற தேவையற்ற பொருட்கள் கலங்களை விட்டு வெளியே வரத்துக்கும் வாய்ப்புகள் இல்லை. அப்போ உடம்புல ஒரு முக்கியமான செயற்பாடு அந்த தொடர்ச்சிக்கு குருதி மிக முக்கியமானது. இந்த சீரீஸில் நாங்கள் குருதியோட கட்டமைப்பு, அடுத்தது குருதி பம்ப் பண்ணப்படுற விதம், அதாவது பாய்ச்சப்படுற விதம், அதுக்கான உறுப்புகள், அதோட கட்டமைப்பு சம்பந்தமாக படிக்க வைக்கிறோம். இதில் முதலாவது வீடியோவில், இந்த வீடியோவில் நாங்கள் குருதியோட கட்டமைப்புகளை பற்றி பார்க்கலாம். ரெண்டாவது வீடியோவில் இந்த குருதியை செலுத்துகிற இதயம் ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பு, மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓகன். என்ன காரணம் கேட்டீங்க சொன்னால், இதயம் 24 மணித்தியாலும் 7 நாள் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு உறுப்பு. உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கேள்வி இருக்கும், இந்த உறுப்பு எப்படி களைப்பு இல்லாமல் தொடர்ந்து இயங்குன்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தையும் நாங்கள் ரெண்டாவது வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னால், குருதியில கட்டமைப்பு. குருதி ஒரு விசேடமான இலையம். ஏன் நான் குருதியை ஒரு விசேடமான இலையமாக பெயரிட்டேன், அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்ற இலையங்கள் போல இல்லாமல் குருதி ஒரு திரவ நிலையில காணப்படுற ஒரு இலையம். திரவ நிலையில காணப்படுறதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு தெரியும். இந்த குருதி உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஓட வேண்டியதாக இருக்கு. அப்படி ஓடணும்னு சொன்னால் அது திண்மமாக இருக்கிறத விட திரவமாக இருக்கிறது தான் அதுக்கு மிக முக்கியம். அதுக்கான மிக முக்கியமான காரணம் நீர். அது நீங்கள் பார்க்கலாம், குருதியில் மிக முக்கியமான கூறுகளில் ஒன்று நீர். கிட்டத்தட்ட 50% நீர் காணப்படுது. இந்த நீர் காணப்படுறதுக்கான காரணம் என்ன? முதலாவது, அது ஒரு திரவ கட்டமைப்பு கொடுக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு நல்லா தெரியும், நீர் ஒரு மிக சிறந்த கரைப்பான். உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டிய தேவையான பொருட்கள், அப்படி இல்லாட்டி கழிவு பொருட்கள், இது எல்லாமே நீர்ல மிக நன்றாக கரையக்கூடிய பொருட்கள். அப்ப நீர் ஒரு மூலக்கூறா இருக்கிறது. இது எல்லாத்தையும் கரைச்சி அதுக்கு தேவையான இடங்களுக்கு கொண்டு போறதுக்கு மிகவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது ரெண்டும் மிக முக்கியமான ஒரு இசைவாக்கம். இந்த உடம்புல கூறுகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கொண்டு போறதுக்காக குருதி கொண்டுள்ள இசைவாக்கம். இப்போ நாங்கள் குருதியோட கட்டமைப்பு பற்றி கொஞ்சம் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், பிளட் டெஸ்ட், குருதி பரிசோதனைகள் போது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை செய்வாங்க. அதுக்கு சொல்றது மைய நீக்கம். அதாவது மைய நீக்கம் செய்கிற ஒரு இயந்திரம், அதாவது ஒரு ரொட்டேஷன் ஆகிற ஒரு இயந்திரம். அதுக்குள்ளுக்கு ஒரு பிளாஸ்டிக் கேப்சியூல்ல எங்களோட குருதியை ஊற்றி அந்த இயந்திரத்துக்குள்ள வச்சு சுற்றுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சுற்று ஆர்பிஎம்ல சுற்றும் போது என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த அடர்த்தி கூடின துணிக்கைகள் எல்லாமே வீழ்படிவாகி இந்த அடர்த்தி குறைந்த திரவ விலையும் மேலே வரும். அதாவது குருதி திரவ விலையும் குருதி கலங்களும் வேறு பிரியும். இது எங்களுக்கு தெளிவாக பார்க்கலாம். அப்படி வேற பிரிச்சதுல எங்களுக்கு பார்க்கலாம், அந்த குருதி துணிக்கைகள் அந்த கீழே படிஞ்சுக்கிறத இன்னும் கூர்மையாவதானிச்சா அதுல 3 வேறு படைகள் இருக்கிறத காணலாம் எங்களுக்கு. அப்படி இல்லாட்டி நுணுக்கு காடியோட அவதானிக்கும் போது வெவ்வேறு விதமான கலங்கள் இருக்கிறத அவதானிக்கலாம். அதெல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு 3 வகையான குருதி கலங்கள் இல்லாட்டி சிறு துணிக்கைகளை எங்களை குருதியில காணலாம்.
அதுல மிகவும் முக்கியமானது முதலாவது செங்குருதி சிறுதுணிக்கை ரெட் பிளட் செல்ஸ் அப்படி இல்லாட்டி ஆர்பிசி சொல்லுவோம். ரெண்டாவது இது அளவுல சிறுசா இருக்கும் ஆர்பிசி, அளவுல மிகப்பெரியது ஆனா எண்ணிக்கையில குறைவாக காணப்படுற வெண்குருதி சிறுதுணிக்கை அப்படி இல்லாட்டி ஒயிட் பிளட் செல்ஸ் இல்லாட்டி WBC சொல்லி கூட சொல்லலாம். மூன்றாவது குருதி சிறுதட்டுக்கள். இது ஒரு களமாக கருதப்படுவதில்லை. ஏன்னு சொன்னா களத்துக்குரிய ஒரு களமாக விளங்குறதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் அந்த குருதி சிறுதட்டுக்கள்ல காணப்படுவதில்லை. மிக முக்கியமாக புன்னங்கங்கள் அப்படி இல்லாட்டி கரு இதுல காணப்படுறதில்லை. இது ஒரு பேக்கெட், அதுக்குள்ள த்ரோம்போபிளாஸ்ட்ங்கிற ஒரு வகையான ஃபைபர் நார் உள்ளுக்கு இருக்கு. இது ஒரு களமாக கருதப்படுறதில்லை, ஒரு சிறு துணிக்கையாக கருதப்படும். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா 3 வகையான சிறுதுணிக்கைகள் இல்லாட்டி களங்களால இந்த களங்கள் குருதியில காணப்படுது. WBC, RBC அப்படி இல்லாட்டி குருதி சிறுதட்டுக்கள். மிச்சம் இருக்கிற 55% குருதி திரவங்களையும் நான் சொன்ன மாதிரி மைய நீக்கல் செய்யும் போது அந்த மேல மிதக்கிற அந்த மஞ்சள் நிறமான படை. இதுல வெறும் நீர் மட்டும் இல்ல, அந்த உடம்புல கொண்டு செல்லக்கூடிய எல்லா கூறுகளும் கரைஞ்சி அந்த நிறத்தையும் ஒரு பாகுத்தன்மையையும் இந்த குருதிக்கு கொடுக்கும். இப்ப நாங்க இந்த 3 விதமான சிறுதுணிக்கைகள் அப்படி இல்லாட்டி களங்களை பத்தி கொஞ்சம் இருக்கப்பா. முதலாவதாக ஆர்பிசி. இப்ப நீங்க திரையில பாக்குறது குருதி களங்களோட நுணுக்கு காட்டியினூடாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இதுல நீங்க பார்க்கலாம் சில களங்கள் சிவப்பு நிறமா இருக்கிற களங்கள், அதுல நடுப்பகுதி குழிவாகவும் தட்டையாகவும் அந்த 2 ஓரங்களும் வீக்கமடைஞ்சும் காணப்படும். இந்த அமைப்புக்கு நாங்க சொல்றது இரு பக்க குழிவான வட்ட தட்டுரு. இரு பக்க குழிவான வட்ட தட்டுரு இதுதான் இந்த களத்தில கட்டமைப்பு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா இந்த களங்களில் ஒரு மிக பிரதான தன்மைன்னு சொன்னா மற்ற விலங்கு களங்களை போல இல்லாம இந்த களத்துல அந்த களத்துக்குரிய கரு இல்லை. கருக்கள் அற்ற விலங்கு களத்துல வாரது ஆர்பிசி. கரு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான புன்னங்கம் எல்லா களங்களுக்கும். ஆனா ஒரு விதிவிலக்காக விலங்கு களங்கள்ல கரு இல்லாத ஒரு களம் ஆர்பிசி. அதே மாதிரி தாவர களங்கள்லையும் கரு இல்லாத ஒரு விதிவிலக்கு இருக்கு. அது என்னன்னு சொல்லி நீங்க ஒரு டெக்ஸ்ட் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தொழில் என்ன, அதுக்கு ஏத்த மாதிரி இது எப்படி இசைவாக்கம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். இந்த தொழில் என்னன்னு சொன்னா சுவாச பையில இருக்கிற ஆக்சிஜனை உடல் முழுக்க காவிச்சது. இதுக்காக நான் சொன்ன மாதிரி அந்த கலர் இல்லாததுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா கூடுதலான ஆக்சிஜன் மூலக்கூறுகளை காவி செல்வதற்கு தேவையான இடத்தை வழங்குறதுக்காக இந்த களங்கள்ல கரு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கலாம். அடுத்தது இந்த களங்கள்ல காணப்படுற ஒரு மிக முக்கியமான புரதம், அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஹீமோகுளோபின். குளோபின் அப்படிங்கிற ஒரு புரதம் 4 இரும்பு அணுக்கள் சேர்க்கப்பட்டு ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு புரதம் இதுல காணப்படும். இந்த புரதத்துக்கு சில வாயுக்களோட பிணைப்பை உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கு. அது மிக முக்கியமாக இந்த பிணைப்பு இந்த மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அப்படி இல்லாட்டி கார்பன் மோனாக்சைடு மிக நச்சுத்தன்மையான வாயு. இந்த வாயுக்களோட வெவ்வேறு வகையான பிணைப்புகளை உருவாக்குறதுக்கான தன்மைகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூலக்கூறு ஹீமோகுளோபின் அந்த மூலக்கூறு ஆக்சிஜனோட மிகவும் ஒரு வலிமை குறைஞ்ச வகையான பிணைப்பை உருவாக்கும். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. உதாரணத்துக்கு ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட மிகவும் வலிமையான பிணைப்பை உருவாக்கும் போது அந்த களங்களுக்கு போகும்போது களங்களால அந்த ஆக்சிஜனை அந்த ஹீமோகுளோபின்ல இருந்து கலெக்ட் ஏறாம போகும். அப்போ அது ஒரு சரியான நடைமுறை இல்லை. அதனாலதான் இந்த ஹீமோகுளோபின்ங்கிற அந்த மூலக்கூறு ஆக்சிஜனோட மிகவும் வலிமை குறைந்த வீக்கான ஒரு பாண்ட் ஒரு பிணைப்பை உருவாக்கும். ஆனா இதே நேரம் நீங்க ஹீமோகுளோபினை பாத்தீங்கன்னு சொன்னா கார்பன் மோனாக்சைடு CO அப்படிங்கிற அந்த மிக நச்சுத்தன்மையான வாயுவோட மிக இறுக்கமான பலமான பிணைப்பை உருவாக்கும். எங்களால் திருப்பி கலட்டவே இல்லை. ஒருவேளை நீங்க கார்பன் மோனாக்சைடு எக்ஸ்போஸ் ஆகிங்கன்னு சொன்னா சுவாசிச்சீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும் சொன்னா அந்த ஆர்பிசில இருக்கிற ஹீமோகுளோபின் மூலக்கூறுகளோட மிக வலிமையாக இணைஞ்சு உங்களோட உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் அளவை குறைச்சி
குருதியில ஆக்சிஜன் கடத்தப்படுற அளவை குறைச்சி நச்சுத்தன்மையால உங்களை இறக்க வைக்கும். அப்படி இல்லாட்டி மூளை இறப்பு பிரெயின் டெத் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த குருதி தட்டுகள் அதாவது செங்குருதி சிறுதுணிகள் இல்லாட்டி செங்குருதி கலங்கள் அப்படி இல்லாட்டி ஆர்பிசி உடம்புல எந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படுது, அது வாழ்க்கை காலம் எவ்வளவு, வாழ்க்கை காலம் முடிஞ்ச பிறகு அதுக்கு என்ன நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கலங்கள் உற்பத்தி செய்யப்படுறது எங்களோட என்பு மச்சை. என்பு மச்சைங்கிறது வந்து என்பு மிகவும் வன்மையான ஒரு இலையும் அந்த இலையத்தின் நடுப்பகுதி மிகவும் மென்மையானது சொல்றாங்க என்பு மச்சை அப்படின்னு சொல்லி. அதுலயும் செவ்வன்பு மச்சையில தான் இந்த ஆர்பிசி செங்குருதி சிறுதுணிக்கைகள் உற்பத்தி செய்யப்படும். அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த செங்குருதி சிறுதுணிக்கை குறைஞ்சது 120 நாட்கள் அப்படி இல்லாட்டி கிட்டத்தட்ட 4 மாசங்கள் அது தொழில் செய்யும். இந்த தொழில் முடிஞ்சு அது எக்ஸ்பயர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு சொன்னா ஈரல் அப்படி இல்லாட்டி மண்ணீரல்ல இது உடைக்கப்பட்டு இந்த உடம்புக்கு தேவையான கூறுகள் எல்லாம் உறிஞ்சப்பட்ட பின்னர் தேவையில்லாத மீதி எல்லாம் உடைக்கப்பட்டு வெளியேற்றப்படும், குருதியில வெளியேற்றப்படும். பின்னர் அது கிட்னியால் ஃபில்டர் பண்ணப்பட்டு சிறுநீராக வெளியேற்றப்படும். கடைசியில் இதுக்கு முதல்ல வீடியோ லெசன்ல அதை நீங்க படிச்சீங்க. இதுல எண்ணிக்கை மிகவும் கூடுதலாக இருக்கு. மற்ற எல்லா கலங்களையும் விட 1 மில்லிமீட்டர் குருதியில சுமாராக ஒரு வளர்ந்த மனிதர்ல 5 மில்லியன் வரையான ஒரு மில்லி லிட்டர் குருதியில 5 மில்லியன் வரையான ஆர்பிசி கலங்கள் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா கூடுதலான அளவிலான ஆக்சிஜனை கடத்துறதுக்காக. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் நீங்க கூடுதலாக கடத்துறீங்களோ அந்த அளவுக்கு கூடுதலான சக்தியை உங்களோட உடம்பால பிறப்பிக்க முடியும். இதுல நீங்க பார்க்கலாம் அத்லீட்ஸ் அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாட்டு வீரர்கள் என்ன செய்வாங்க சொன்னா டோப்பிங் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஊக்க மருந்துகளை பாவிக்கிறது. அதாவது சாதாரணமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லெவலை விட கூடுதலான லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதுக்காக அவங்க சில ஊக்க மருந்துகளை பாவிப்பாங்க. ஆனால் அந்த ஊக்க மருந்துகள் பாவிச்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு யூரின் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதுக்கு பிறகு அது சிம்பிளான விஷயமா மாறினது பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக ரன்னர்ஸ் அந்த நீண்ட தூரம் ஓடுற ரன்னர்ஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மீட் ஒரு காம்படிஷனுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட பிளட்டே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வெளியெடுத்து டொனேட் பண்ணி சேவ் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் பிளட் பேங்க் ரத்த வங்கியில் என்ன செய்யலாம்னு சொன்னால் பிளட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்குரிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவங்களோட உடம்புல ஒரு குறிப்பிடமான ரத்தத்தை எடுத்து பிளட் பேங்க்ல சேவ் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த மீட் நெருங்கும் போது அந்த காம்படிஷன் நெருங்கும் போது அதே பிளட் அவங்களோட பிளட் எடுத்து திரும்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட உடம்புக்குள்ளுக்கு ஏற்றி கொள்வாங்க. இந்த அவங்க பிளட் எடுத்த சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னால் உடம்பு புதிய குருதி கலங்களை உற்பத்தி செய்யும். திரும்ப அவங்களே பிளட்டை உட்செலுத்தும் போது குருதியில் இருக்கிற ஆர்பிசியோட எண்ணிக்கை மிக அதிகமாக காணப்படும். இதனால இவங்க அந்த ஆக்சிஜன் காவுற தன்மை மிக கூடுதலாக இருக்கும். இந்த மிக குறுகிய நேரத்தில் கூடுதலான சக்தியை பிறப்பிச்சு அவங்களால வேலைகள் செய்ய முடியும். இதனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன செய்யும் சொன்னா சாதாரண மட்டத்தை விட கூடும். இதுக்கு நாங்கள் சொல்றது வந்து பிளட் டோப்பிங். இதை நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் சிம்பிளா ஒரு பிளட் டெஸ்ட் மூலமா என்ன செய்யலாம்னு சொன்னா இவங்க பிளட் டோப்பிங் செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அடுத்தது நாங்கள் பார்க்க போறது வந்து WBC வெண்குருதி சிறுதுணிக்கு இல்லாட்டி குருதி வெள்ளை அணுக்கள் வந்து 5 வெவ்வேறு விதமான குருதி கலங்களை வெண்குருதி கலங்களை பார்க்கலாம். அதுல அந்த 5ஐயும் எங்களுக்கு 2 வகையாக பிரிக்கலாம். சிறுமணி கொண்டவை அப்படி இல்லாட்டி சிறுமணி அற்றவை. அதாவது இந்த கலங்களை நுணுக்கு காடிகளாக நீங்க பார்க்கும்போது அதுல குளிய உருவுல அந்த மணி ஒரு டாட் போன்ற அந்த கட்டமைப்பு தெரிகிறது எல்லாமே சிறுமணி கொண்டவை. அந்த டாட் கட்டமைப்பு இல்லாத கலங்கள் வந்து சிறுமணி அற்றதாக பார்க்கப்படும். இந்த சிறுமணி கொண்டதுல 3 வகையான கலங்கள் வரும். அதுல முதலாவது வந்து நடுநிலை நாடி, இயோசி நாடி, அடுத்தது மூல நாடி. சிறுமணி கொண்ட வெண்குருதி சிறுதுணிக்கைகளாவது நடுநிலை நாடி, இயோசி நாடி, மூல நாடி. இதுல நடுநிலை நாடி மிக அதிகமான அளவுல காணப்படும். மூல நாடி மிக குறைஞ்ச சதவீதத்துல பெர்சன்டேஜ்ல காணப்படும். இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா சிறுமணி அற்றதுல 2 வகையானது வரும். அதுல முதலாவது நிணநீர் குழியம்,
அடுத்தது ஒற்றை குழியம். நிணநீர் குழியம், ஒற்றை குழியம். இப்படி 5 வகையான WBC கலங்களை பார்க்கலாம். இந்த கலங்களும் எண்பு மச்சில தான் உருவாக்கப்படும். அதே நேரம் அவனோட வாழ்நாள் முடிஞ்ச பிறகு ஈரல் அப்படி இல்லாட்டி மண்ணீரல்ல அழிக்கப்பட்டு தேவையான விடயங்கள் உறிஞ்சப்பட்டு தேவையில்லாத கழிவுகளாக அகற்றப்படும். ஆனா இவங்கள வாழ்நாள எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டிஃபைன் பண்ண இயலாது. காரணம் என்னன்னு சொன்னா, சில கலங்கள் மிக கூடுதல காலம் வாழும், சில கலங்கள் மிக குறுகிய காலம் வாழும். ஆனா மிக குறைஞ்ச அளவுலேயே காணப்படும். உதாரணத்துக்கு வந்து WBCக்கும் RBCக்கும் இடையிலான விகிதத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 600 RBC இருக்கிற இடத்துல ஒரே ஒரு WBC தான் இருக்கும். அதாவது 600க்கு 1ங்கிற விகிதத்துல RBCயும் WBCயும் குருதியில காணப்படும். இதே ஒரு கன மில்லிலிட்டர் குருதி எடுத்தீங்கன்னு சொன்னா 4000 தொடக்கம் 11000 வரையான வெண்குருதி சிறுதுணிக்கைகள் குருதியில காணப்படும். RBC தொழில் வந்து ஆக்சிஜனை காவல். அப்படி இருக்கும்போது இந்த WBC தொழில் என்ன? ஏன் இவங்க மிக குறைவான அளவில் காணப்படுறாங்க? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏதாவது ஒரு தொற்று நோய் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல சர்க்கிள் பண்ணியிருப்பாங்க அந்த WBC கவுண்ட், எத்தனை WBC இருக்கணும், ரைட்? எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான மனிதர்ல எவ்வளவு WBCகள் இருக்கணும், உங்களோட குருதியில எவ்வளவு WBC இருக்கும். இது நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட அந்த தொற்று ஏற்பட்ட காலத்துல இந்த WBCகளோட எண்ணிக்கை அதிகமாக காணப்படும். ஒரு நோய் தொற்று, அதாவது தொற்றக்கூடிய நோய்கள் இல்லாட்டி ஒரு நுண்ணங்கியலால் ஏற்படக்கூடிய நோய்கள் சந்தர்ப்பத்தில் இந்த WBCகளோட எண்ணிக்கை குருதியில அதிகமாகும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த காரணிகள், அதாவது நுண்ணங்கிகள்ல இருந்து எங்களோட உடம்பை பாதுகாக்கிறது தான் இவங்களது. அதாவது இப்படி பார்க்கலாம், இந்த COVID-19 பகுதியில் போராடி முடியும். ஒன்று டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த சைட், அடுத்தது வந்து ஆர்மி, போலீஸ். இவங்க வந்து உடம்புட ஆர்மியாக செயல்படுற ஒரு கலங்கள் தான் இந்த WBC. அதாவது பாதுகாப்பு. உங்களோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு களத்துக்கும் ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை ரீட் பண்ணக்கூடிய இயல்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னா WBCகளுக்கு இருக்கு. இதே வேறொரு அடையாளத்தோட ஒரு களம் உங்களோட உடம்புகளுக்கு வரும்னு சொன்னா அந்த அடையாளத்தை ரீட் பண்ணி அது உங்களோட இல்லைன்னு தெரிஞ்சா உடனே என்ன செஞ்சிடும் சொன்னா இந்த WBC கலங்கள் அழிச்சு. இதுக்கு நாங்க சொல்லுவோம் வந்து இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களோட உடம்புக்கு கொடுக்கிறது மிக முக்கியமான கலங்கள் தான் இந்த WBC கலங்கள். ஒரு பிறபொருள் எதிரி, அதாவது ஒரு நுண்ணங்கி எங்களோட உடம்புகளுக்கு வந்துன்னு சொன்னா 2 விதமாக இதை இந்த WBCகள் கையாளும். முதலாவது அதுல குருதியில இருக்க WBCகள் என்ன செய்யும் சொன்னா மற்ற எல்லா WBCகளுக்கும் அந்த தகவலை வழங்கும். இப்படி ஒரு வெளி ஆள், அதாவது நுண்ணங்கி உடம்புகளுக்கு வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு அதுக்கு விசேடமாக வார அந்த நிணநீர் குழிகள் இல்லாட்டி ஒற்றை குழிகள் என்ன செய்யும் சொன்னா அது அப்படி விழுங்கி சாப்பிடும். உங்களுக்கு தெரியும் வந்து இந்த WBCகள் வந்து நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, அமீபாங்கிற ஒரு கலம். அதுல பொய்ப்பாத நகரு, அதே மாதிரி நகரக்கூடிய ஒரு களம் தான் இது. இப்போ நீங்க வீடியோவில் பார்க்கறது வந்து இந்த WBC, அதாவது அந்த RBC செல்களுக்கு இடையில, அதாவது செங்குருதி கலங்களுக்கு இடையில அந்த மூவாறு அந்த அமைப்பு வந்து என்னன்னு சொன்னா ஒரு வகையான WBC. அது வந்து நிணநீர் குழியங்கள்ல ஒன்று. அந்த நிணநீர் குழியம் பாருங்க, இந்த அமீபா போன்ற ஒரு அமைப்பால் என்ன செய்யும் சொன்னா மூவ் ஆகும், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய தன்மைகள் கொண்டு அது அந்த வகையில் என்ன நடக்கும் சொன்னா 2 விதமாக எங்க உடம்புகளுக்கு வர நுண்ணங்கிகளை இவை அளிக்கும். முதலாவது ஃபெகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு முறை. அது என்ன செய்யும் சொன்னா இந்த ஒரு நுண்ணங்கிக்கு பக்கத்துல வைத்து அதை தன்னோட உடம்புக்குள்ள எடுத்து அழிக்கிறது. ஃபெகோசைட்டோசிஸ் அதுக்கு சொல்லி குளிய செயல் மூலமாக. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு வகையான புரதத்தை சுரங்கு. இப்ப நீங்க பார்க்கலாம் வந்து அது சொன்னாங்க ஆன்டிபாடிஸ், பிற பொருள் எதிரிகளை சுரந்து அந்த களத்துல செயற்பாடுகளை தடுத்து அந்த எதிரி, அதாவது எங்களோட உடம்புகளுக்கு வந்து அந்த நுண்ணங்கியை அழிச்சிடும். அதாவது குளிய செயல் அப்படி இல்லாட்டி பிற பொருள் எதிரிகளை சுரந்து எங்களோட
நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது தான் இந்த WBC வெள்ளை அணுக்களோட வேலை. மூணாவதாக இருக்கிறது வந்து குருதி சிறுதட்டுக்கள். இந்த குருதி சிறுதட்டுக்கள் வந்து எண்ணிக்கையில மிகவும் கூடுதலாக காணப்படும். உங்களுக்கு பார்க்கலாம், ஒரு கன மில்லி லிட்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அதுல 1,50,000 இருந்து 4 லட்சம் வரைக்கும் குருதி சிறுதட்டுக்கள் காணப்படும். இந்த குருதி சிறுதட்டுக்கள் ஒரு களமாக கருதப்படுறதில்லை என்று நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்றேன். என்ன சொன்னா ஒரு களத்துக்கு தேவையான புண் அங்கங்கள் அதுல இல்லை, அதுடைய கட்டமைப்புகள் இல்லை. ஆனா அது உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு பேக்கெட், அந்த பேக்கெட்டுக்குள்ள த்ரோம்போபிளாஸ்டின் அப்படிங்கிற ஒரு வகையான புரத நார் ஃபைபர் கொண்டது. இவங்களோட வேலை என்னன்னு சொன்னா குருதி உறைவதை ஏற்படுத்தும். குருதி உறைதல் உங்களுக்கு தெரியும், ஒரு கையில ஒரு காயம் ஏற்பட்டது சொன்னா குருதி வெளியேறும். குருதி வெளியேறது வந்து அவ்வளவு ஆரோக்கியமான ஒரு நிலை இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே குருதி போகும்போது என்ன சொன்னா உங்களோட உடம்புல ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு மரணம் சம்பவிக்கலாம். அதை தடுக்கிறதுக்காக, அந்த மாதிரி ஒரு நிலைமையை தடுக்கிறதுக்காக செயற்படுறது தான் இந்த குருதி சிறுதட்டுகள். இந்த குருதி சிறுதட்டுகளும் எண்பு மச்சையில உருவாக்கப்படும். இதோட வாழ்நாள் காலம் மிகவும் குறைவு, அதாவது 5 முதல் 7 நாட்கள். ஒரு வாரம் தான் இதால என்ன செய்யலாம்னா தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு பிறகு அழிக்கப்பட்டு மீண்டும் புதுசாக எண்பு மச்சையில உற்பத்தி செய்யப்படும். இது எப்படி இந்த குருதி உறைதலை செயற்படுத்துது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருப்பீங்க நீங்க. அதுல அந்த வர வில்லன் என்ன செய்வார் சொன்னா ஒரு நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களை ஒரு கையிலையும் அடுத்த கையில் ஸ்பைடர்மேன் கேர்ள் ஃப்ரெண்டையும் வச்சு கொண்டு இருப்பார் ஒரு உயர்ந்த கட்டிடத்தில். இப்போ ஸ்பைடர்மேன் கீழே நிற்பார். ஸ்பைடர்மேனுக்கு வேணும் வந்து என்னன்னு சொன்னா 2 பேரையும் காப்பாற்றும், ஏன்னா அவர் ஒரு ஹீரோ. ரைட், அப்படி நடக்கும்போது என்ன செய்வார்னு சொன்னா இவர் 2 பகுதியிலையும் இந்த வில்லன் வீசிடுவார். பிள்ளைகளை கீழே போட்டுருவாரு, கேர்ள் ஃப்ரெண்டையும் கீழே போட்டுருவார். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவற்றுக்கு அந்த ஸ்பெஷலான பவர், அந்த கேபிள் விடுற பவரை பயன்படுத்தி ஒரு நெட் ஒன்று அமைச்சு அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் அந்த நெட்ல விடுற மாதிரி செட் பண்ணி போட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு சேஃபா என்ன செய்வார்னு சொன்னா லேண்ட் பண்ணுவார். அதே வேலை தான் இந்த குருதி சிறுதட்டுகளும் செய்யும். எப்படி செய்யும்? உதாரணத்துக்கு வந்து என் கையில ஒரு காயம் ஏற்படும் போது குருதி வெளியேறும் போது அந்த இடத்துல குருதியில ஒரு வேகம் அதிகரிக்கும். ஒரு குருதி ஓட்டத்துல ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றம் தான் இவங்களுக்கு ட்ரிகர். அப்படி ஏதாவது நடக்கும்போது உடனே அந்த கவரை ஓபன் பண்ணி போட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிற த்ரோம்போபிளாஸ்டின் அந்த புரோட்டீன் ஃபைபர் புரத நார்களை வெளியாகும். அப்படி வர புரத நார்கள் என்ன செய்யும் சொன்னா ஒரு நெட் மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கும். ஒரு வலை போன்ற கட்டமைப்பை உருவாக்கும். இந்த வலை போன்ற கட்டமைப்புல அந்த குருதியில இருக்கிற அணுக்கள், வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள் எல்லாம் சிக்கப்பட்டு என்ன செய்யும் சொன்னா அந்த இடம் அப்படியே மூடப்படும். அதுக்கு மேலால குருதியால வெளியேற இயலாது. ஒருவேளை நீங்க கழுவி ஆட்டினீங்க சொன்னா திரும்பவும் குருதி போக்கு என்ன செய்யும் சொன்னா ஏற்படும். சில நோய்கள் வார சந்தர்ப்பங்கள்லையும் என்ன நடக்கும் சொன்னா இந்த குருதி சிறுதட்டுக்களோட எண்ணிக்கை குறையும், அதிரடியாக குறையும். எப்படின்னு சொன்னா உங்களோட மரணத்துக்கு கொண்டு போற அளவுக்கு குறையும். உங்களுக்கே தெரியும் இந்த குருதி சிறுதட்டுக்களோட எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய மிக பயங்கரமான நோய் எதுன்னு சொல்லி எங்க நாட்டுல கிட்டத்தட்ட 2 வருஷமா தொடர்ந்து இந்த நோயால நிறைய பேர் செத்து போனாங்க. இந்த வருஷம் COVID-19, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் வந்து டெங்கு. COVID-19 மரணிச்சாக்களை விட டெங்குவால மரணிச்சாக்களோட எண்ணிக்கை வந்து இலங்கையில கூட. இந்த டெங்கு இல்லாட்டி எலிக்காய்ச்சல், இந்த 2 வைரஸ் தொற்றுகள் ஏற்படும் போது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த குருதியில உள்ள குருதி சிறுதட்டுக்களோட எண்ணிக்கை மிக சடுதியான ஒரு குறைவை காணலாம். இப்படி நடக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா உள்ளக குருதி கசிவு, அதாவது இந்த சாதாரண ஒரு காயம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த காயத்துக்கூடாக என்ன நடக்கும்னு சொன்னா குருதி வெளியேறும். அதே மாதிரி உடம்புக்கு உள்ளுக்கே காயங்கள் ஏற்படலாம். அந்த காயங்கள் ஏற்படும் போது உடம்புக்குள்ளுக்கே இரத்த கசிவு நடக்கும். அந்த கசிவை கட்டுப்படுத்துறதுக்கு போதுமான சிறுதட்டுகள் இல்லாதால என்ன செய்யலாம் சொன்னா மரணம் சம்பவிக்கலாம். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. டெங்கு அல்லது எலிக்காய்ச்சல், லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்லுவாங்க எலிக்காய்ச்சலுக்கு. இந்த நோய்கள் ஏற்படுற சந்தர்ப்பத்தில் எங்களோட குருதியில் இருக்கிற குருதி சிறுதட்டுக்கள் எண்ணிக்கை மிக சடுதியான விதமா குறையும். இப்போ குருதி ஒரு பிளட் டெஸ்ட் ரன் பண்ணது மூலமாக எங்களுக்கு எந்த விதமான நோய்கள் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். எந்த விதமான தொற்று இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ ஏற்பட்டிருக்க அந்த COVID-19 வந்து நாங்கள் ஒரு குருதி பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் தொண்டையில் இல்லாட்டி மூக்கில் எடுக்கப்படுற சாம்பிள்களில் PCR RT-PCRங்கிற ஒரு
வேறு விதமான ஒரு பரிசோதனை மூலமாக இது கண்டுபிடிக்கப்படுது. அதாவது அதில் COVID-19 அப்படிங்கிறது ஒரு RNA வைரஸ். அந்த RNA வைரஸ் அந்த RNA சீக்வன்ஸை வச்சு நாங்கள் அது இருக்குதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அடுத்த மிக முக்கியமானது வந்து குருதி திரவ விடயம். 55% பகுதி வந்து திரவ விடயத்தில் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த குருதி திரவ விடயத்தில் 92% பகுதி நீர். அதுக்கு அடுத்த பகுதியாக காணப்படுறது வந்து புரதங்கள், அல்பியூமின், குளோபியூலின் போன்ற புரதங்கள் காணப்படும். இந்த புரதங்களோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான தொழில் வந்து பெரும்பாலான விஷயங்கள், ஹோமோன்கள், நொதியங்கள், அப்படி இல்லாட்டி மருந்து பொருட்கள், கழிவுப் பொருட்கள், யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினைன், அயன்கள், உப்புக்கள், இப்படி நிறைய விஷயம், குளுக்கோஸ் போன்ற அது மட்டும் இல்லாமல் வாயுக்கள், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் உட்பட ஒரு குறிப்பிட்ட அளவுல என்ன செய்யும் சொன்னா இந்த நீர்ல கரையும். ஆனா நீர்ல கரையாத கொழுப்புகள், அது லிபிடுகளை ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு கொண்டு போறது வந்து மிகவும் கஷ்டம். ஏன்னா நீர்ல கரையாது, அளவு பெருசு, அதனால அதுல மூவ் பண்றது மிகவும் கஷ்டமா, மிகவும் ஸ்லோவா என்ன செய்யணும் சொன்னா மூவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்க ரோட் டிராஃபிக் பிளாக்காக இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு தேவை இடத்தை எடுத்துக்கிறதுக்காக ஒரு சைரனை போட்டு அவசரமா போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த புரதங்கள் இந்த குருதியில காணப்படுற ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி. லிபிடுகளுக்கு அவசரமா போகணுமா, அவங்களுக்கு அவசரமா மூவ் ஆகலைங்கிறதுக்காக என்ன செய்வாங்க சொன்னா இந்த புரதங்களோட இணைஞ்சு லிப்போப்ரோட்டீன்ங்கிற அமைப்புல மிகவும் வேகமாக கடத்தப்படும். இது வந்து மிக முக்கியமான தொழில். ரைட், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குருதியில ஒட்டுமொத்தமான தொழில்கள். முதலாவது பதார்த்தங்களை கடத்துறது, ஒரு இடத்துல இன்னொரு கடத்துறது, தேவையான இடங்களை கொண்டு போகுது. அடுத்தது வந்து ஆக்சிஜனை கடத்துறது. அடுத்தது இரண்டாவது WBCகள் மூலமாக இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது, நுண்ணங்கிகள்கிட்ட இருந்து எங்களை உடலை பாதுகாக்கிறது. கடைசியா குருதி உடைப்பு. இது இவ்வளவும் குருதியில கட்டமைப்பு மற்றும் தொழில்கள். இதுக்கு அடுத்த வீடியோல இதயத்துல கட்டமைப்பு, அது வேலை செய்யற விதம் சம்பந்தமா